வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2015 ரிலீஸ் ஆன டெசியார்த்தோ அப்படிங்கிற ஒரு கருணையே இல்லாத ஹாரர் மூவியோட ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். படம் முழுக்கவே டிக் நிமிடங்கள் நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. முழுசா பாருங்க. கடைசி அந்த படம் வந்ததுக்கு அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன் ஒரு அத்துவான பாலைவனத்தை தான் கட்டுறாங்க. அதுல ஒரு வேன் அனாதையா போயிட்டு இருக்கும். அதுக்குள்ள 14 பேர். இவங்க எல்லாருமே மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்குள்ள இல்லீகலா மைக்ரேட் ஆகிறதுக்காக இப்படி பாலைவனத்துல போறப்போ வேன் திடீர்னு நடு பாலைவனத்துல ஸ்டாப் ஆயிருது. என்னடான்னு சொல்லிட்டு போய் இறங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. வேன் அவ்வளவுதான் டமாலு. இனி நடந்துதான் போகணும். இங்க இருந்து 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனா அமெரிக்காவோட பார்டர் வந்துடும் சொல்லிட்டு அமெரிக்காவுக்குள்ள போனா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசையோட வந்த 14 பேரு பிளஸ் இவங்களை கூட்டிட்டு போற கைடு 2 பேரு, மொத்தம் 16 பேர் அந்த வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வேற பாலைவனம் இல்லையா, செம்ம வெயில், நடக்கிறவே முடியாம 16 பேரும் கரங்கி போய் நடந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு காரை கட்டுறாங்க. அந்த கார்ல ஒரு 50 வயசு குடிகார பைய சாரி மதுப்பிரியர் ஒரு ஜேடி பாட்டில தூக்கி வாயில வச்சுட்டு நல்லா குடிச்சுக்கிட்டே ஜாலியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். கூட அவன் நாய் வரும். இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா முயல் வேட்டைக்காக போயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நடந்து வந்தாங்கல்ல 16 பேர், அவங்க எல்லாரும் அமெரிக்காவோட பார்டர் கிட்ட வந்துருவாங்க. அப்போ இந்த இருக்கானே இந்த பரட்டத்தலையன், இவன் பேரு லோபோ. இவன் தான் இந்த மொத்த பேரையுமே அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு போற ஒரு ஏஜென்ட். அவன் என்ன சொல்றான், நம்ம இங்க இருந்து சிட்டிக்குள்ள போற தூரம் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 40 கிலோமீட்டருமே ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட நீங்க போய் ஒளிஞ்சுக்கணும். போலீஸோ இல்ல வேற ஏதாச்சும் அமெரிக்கன்ஸோ நம்மளை பார்த்தா உடனே போலீஸ்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஜெயில தான் இருக்கணும். திரும்ப நம்மள மெக்சிகோக்கே அனுப்பி விட்டுருவாங்க. சோ நான் சொல்ற மாதிரி அமைதியா நடந்துவாங்க, ஒளிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு 16 பேரும் அமெரிக்காவோட பாலைவனத்துக்குள்ள நடப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம குடிகார அங்கிள் சாம் என்ன பண்றான், ஒரு ரைஃபிள் ஒன்று தூக்கிட்டு வேட்டைக்கு கிளம்பிடுறான். தூரத்துல ஏதோ ஒன்று அசைதுன்னு சொல்லிட்டு இவன் ஷூட் பண்றான். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு முயல். இந்த சவுண்டு இந்த நடந்து வராங்கல்ல 16 பேர் அவங்களுக்கு கேட்டுரும். உடனே அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய முள்போதரு கத்தாழ செடின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் போய் பதுங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் கன் சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுது. அப்பாடா எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த 16 பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் அங்கிள் சாம் வேட்டையாடிட்டு அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ் பேட்ரோல் வரும். அதுல இருந்து இறங்கின போலீஸ் சாம பார்த்துட்டு, என்ன சாமே பாடுகிட்ட என்ன யார் பண்ணிட்டு இருக்கிற, இங்கெல்லாம் உனக்கு யாரையா வர சொன்னா, உனக்கு யாரையா பெர்மிஷன் கொடுத்தான்னு கேட்க, ஆமா நான் அப்படியே இங்கிருந்து தப்பிச்சு மெக்சிகோக்கு போயிட போறேன், நீ வேற ஏயா ஒரு முயலை வேட்டையாட வந்த, அதுக்கு அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கிற போய் அமைதியான்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து போனதும் இவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க இந்த மெக்சிகன் நடந்து போறதுல 2 குரூப்பா பிரிஞ்சிடறாங்க. ஒரு குரூப் இந்த ஏஜென்ட் லோபோ இருக்கிறான்ல, அவங்க கூட தனியா வேகமா நடந்து போகுது. இன்னொரு குரூப் ரொம்ப ஸ்லோவா அந்த பாலைவனத்துல நடக்க முடியாம நடந்து வராங்க. அதுக்கு ஒருத்தர் லீட் பண்றான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ கூட 5 பேரு, அதுல ஒரு பொண்ணு ரொம்பவே ஸ்லோவா நடந்து வராங்க. அதை பார்த்த ஹீரோ, யோ லோபோ கொஞ்சம் மெல்லதான் நடந்து போய் தொலையா, இங்க 4 பேர்த்தால நடக்கவே முடியல, நீ பாட்டுல வேகமா நடந்தீங்கன்னா நாங்க எப்படியா வருதுன்னு சொல்லும் போது, நடந்து வந்தா வாங்க, இல்லையா இங்க கிடந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல நடந்து போயிட்டு இருக்கிறான். இதை கேட்ட ஹீரோவோட குரூப் மெல்ல நடந்து ஒரு மலையோட உச்சில போய் நிக்கும் போது அங்கிருந்து பார்த்தா ஒரு கார் போகுது. யாரோட காரு, நம்ம அங்கிள் சாமோட காரு. அவனை பார்த்து 5 பேரும் குபீர்னு மலையோட கல்லு கட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த குரூப் எதையுமே கண்டுக்காம நடந்து போய்கிட்டே இருக்கும். எடா பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த 5 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது கார்ல போயிட்டு இருந்த சாம் காரை விட்டு இறங்கி என்னடா சொல்லிட்டு வந்து பாக்குறான், ஒரு கர்ச்சிப் இருக்குது. அந்த கர்ச்சிப் எடுத்த சாம் அங்கிள் அவனோட நாயை கூப்பிட்டு, இது எந்த நாயோட கர்ச்சிப்னு மட்டும் கண்டுபிடி, அவங்களை இங்கேயே கொலை பண்ணிட்டு போயிருவோன்னு சொல்றான். அந்த நாயை நோப்பம் முடிச்சு ஒரு இடத்துக்கு ஓடுது. பின்னாடியே இவரும் போறான். 11 பேரும் நடந்து போறத பாத்துறான். பார்த்த அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அவனோட ஸ்னைப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏஜென்ட் லோபோ இருக்கிறான்ல, அவனோட அல்லையில தான் புல்லட் இறக்குறான். அவன் மேல புல்லட் பட்ட அடுத்த நிமிஷம் குரூப்ல இருக்கிற எல்லாரும் தெரிச்சு வர்றாங்க. ஆனா பயனே கிடையாது. எல்லாரையுமே அடுத்தடுத்து பட்டுன்னு சுடு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். எல்லாரையும் கொடூரமா கொலை பண்ணிட்டு நேரா காருக்கு வர்ற இந்த சைக்கோ என்ன பண்றான், ஒரு ஃபுல் பாட்டில் ஜேடி எடுத்து குடிச்சிட்டு, மெக்சிகன் நாய்ங்களா நீங்க எல்லாம் வரப்போய் தாண்டா எங்களோட நாடே நாசமா போகுது, எத்தனை பேர் இந்த பார்டர் வழியா வந்தாலும் எல்லாத்தையும் கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி சிரிக்கிறான் பைத்தியம் மாதிரி. இவன் இப்படி சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அவனோட சைக்கோ நாய் என்ன பண்ணுது, அது கத்துறதை நிறுத்தாம தொடர்ந்து குலைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நாய் இப்படி எல்லாம் குலைக்காதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்னைப்பர் எடுத்து ஸ்கோப் வழியா பாக்குறான். பார்த்தா மிச்சம் இருக்கிற 5 பேரும் மலைக்கு மேல ஓடிட்டு இருப்பாங்க. அடே ஓடனா மட்டும் உங்களை விட்டுருவானடா, இந்த வரண்டான்னு சொல்லிட்டு கார்ல ஏறி நாய் அவனும் போறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு இறங்கி நாய் வேகமா விரட்டிட்டு போகுது. இந்த நாய் குலைக்கிற சவுண்ட் ஹீரோ அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் கேட்டுது. அந்த சவுண்டை கேட்ட அடுத்த நிமிஷம் சிட்டா அங்க இருந்து தெரிச்சிடுறாங்க. அப்ப பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த அந்த அங்கிளோட பேக் கீழே விழுந்துரும். எப்படியாச்சும் அந்த பேக் எடுத்துலான்னு போறதுக்குள்ள அந்த நாய் வந்து அந்த அங்கிள் அட்டாக் பண்ணிருது. அட்டாக் பண்ணணும்னா எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்படியே தொண்டையை கடிச்சு அந்த ஆளை அங்கனே கொலை பண்ணிரும். இந்த அட்டாக்கை பார்த்து அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு அட்டல்லா. இவ என்ன பண்றா, வேகமா ஓடி போய் அந்த அங்கிளை காப்பாத்த போறா. ஆனா ஹீரோ வந்து அவளை புடிச்சிட்டு போயிடுறான். நாய் கொலை பண்ணி போட்டதுக்கு அப்புறமா அங்க வர்ற நம்ம சைக்கோ சாம் என்ன பண்றான், ஆகா இன்னும் மிச்சம் 4 பேர் இருக்காங்கடா சுப்பிரமணி, நமக்கு இன்னைக்கு வேட்டை தான், போடா சுப்பிரமணி போய் புடுறா அப்படின்னு சொன்னதும் அந்த நாய் வெறித்தனமா ஓடுது. நாய் துரத்திட்டு வரதை பார்த்தா இவங்க 4 பேரும் மலை காடுன்னு போயிட்டு ஒரு பாறையோட உச்சிக்கு போயிட்டு அந்த பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டினா மட்டும் தான் இவங்களால ஒளிஞ்சுக்க முடியும். அப்பதான்
தான் நாய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும். சோ அதை தாண்டறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நாயும் பின்னாடியே வந்துருது. சோ ரிஸ்க் எடுத்து தாண்டிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒவ்வொரு ஆளா தாண்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் சைக்கோ அங்கிளும் இன்னொரு பக்கம் மலை உச்சிக்கு போயிட்டு வியூ பாயிண்ட் நல்லா கிடைக்குதான்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான். ஒரு பக்கம் நாய், இன்னொரு பக்கம் சைக்கோ. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த 4 பேரும் எப்படியாச்சும் தாண்டிடலாம்னு சொல்லிட்டு அந்த பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டுறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா கடைசியா ஒருத்த மட்டும் ரொம்ப பயந்தாங்கோலி போல அவன் தாண்டறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். எப்படியோ நாய் வரதை பார்த்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா சைக்கோ கண்ணில் மாட்டிடுறான். சைக்கோ யோசிக்காம ஒரு புல்லட் இறக்குனதும் அவன் அங்க இருந்து கீழே வந்து செத்து போயிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் மத்த 2 பேரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. அவங்க ஓடுறத ரசிக்கிற சைக்கோ ஓடுங்கடா ஓடுங்க, ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணும் போது நீங்க பயந்து ஓடுறத பாக்குறதுக்கு அவ்வளவு சுகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட நாயவும் கூட்டுக்கிட்டு இவனுங்க எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேப் வழியா செக் பண்ணிட்டு அப்படியே போறாங்க. அந்த ஏரியாவுக்கு போனது இந்த சுப்பிரமணி இருக்குது. இவங்கள நோப்பம் பிடிச்சு பின்னாடியே ஓடி போய் விரட்ட ஆரம்பிச்சிருது. நாய் குலைக்கிறத பார்த்த உடனே வேகமா ஒரு பாறையில் அப்படியே நைஸா நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க. விடாம நாய் குலைக்கிறதுனால சைக்கோவும் அங்க வந்துடுறான். இவங்களையும் பார்த்துடுறான். 3 பேத்துல ஹீரோவும் ஹீரோயினும் பாறையோட அந்த பக்கத்துக்கு போயிருவாங்க. கடைசியில இருக்க மிச்சம் ஒருத்த மட்டும் பாறையோட இந்த பக்கத்துல இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப பயம். சைக்கோ அவனோட ஸ்னைப்பர் எடுத்து லோட் பண்ணி அவனை ஷூட் பண்ண போறதுக்குள்ள அவன் பயத்திலே அங்க வந்து கீழே விழுந்து அவனோட கை உடஞ்சிரும். இதை பார்த்த சைக்கோ வாடா சுப்பிரமணி நமக்கு ஃப்ரீயா ஒன்று மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நேரா அவங்க கிட்ட போனதும் அவனையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அவனை கொலை பண்ணிட்டு அப்படியே பார்க்கும்போது சாயங்காலம் ஆகிறது. சேர்ரா சுப்பிரமணி இந்த 2 நாயும் நாளைக்கு வந்து போட்டு தெளிக்கலாம். எப்படியும் இதுக்கு எங்கேயும் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க தான் வெயிட் பண்ணும், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ அவன் எதுக்காக அமெரிக்கா போறான் அப்படிங்கறத சொல்றான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா கிடையாது. ஆல்ரெடி அவனோட பையனும் அவனோட பொண்டாட்டியும் அமெரிக்கால தான் இருக்கிறாங்க. அவனோட பேக்ல இருந்து ஒரு பொம்மை ஒன்று எடுத்துக்காட்டி இது என்னோட பையனோட பொம்மை தான், எனக்காக கிஃப்டா கொடுத்தான். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் அமெரிக்காவில் இல்லீகலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னைய மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அப்படியே மெக்சிகோக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கான்டாக்ட் பண்ணி நீ அங்கே இரு, நான் கண்டிப்பா இன்னும் 2 மாசத்துல வந்துருவேன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்ப அவங்கள பார்க்க போறேன். போற வழியில இப்படி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் உனக்காவது அந்த அளவுக்காவது இருக்குது, ஆனா எனக்கு எங்க அம்மா அப்பாவே இங்க அனுப்பி விட்டாங்க. எங்க ஊர்ல எங்க சிட்டில போதை பொருள் கஞ்சான்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா அடாவடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எங்க அம்மா அப்பா இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தீங்கன்னா உன்னோட மானத்துக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்னு சொல்றான். 2 பேரும் இப்படியே பேசிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலயும் ஆகுது. காலையில எந்திரிச்ச ஹீரோயின் அவளோட உடம்பெல்லாம் அழுப்பம் முறிச்சிட்டு அப்படியே பார்க்கும்போது இந்த சைக்கோ ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கு வந்திருப்பான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ஐயோ இந்த சைக்கோ நாய் வந்துட்டானான்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு வேகமா ஓடும்போது இவ போற வழியில அப்படியே ரேட்டில் ஸ்னிக்ஸ் நிறைய இருக்கும். அதுகிட்ட இருந்து கடி வாங்காம தப்பிச்ச ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு ஐயோ அவன் ஆல்ரெடி வந்துட்டான், இப்போ நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது, அவனோட கார் ஆட்டையை போட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். அதை கேட்டவன் அதெல்லாம் சரிதான், ஆனா அவன் நாயை முதல்ல தூக்கணும், அந்த நாய் தான் நம்ம காட்டி கொடுக்குது, அந்த நாயை மட்டும் கொண்டுட்டோம்னா நம்ம இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த நாயை கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப சைக்கோ காட்டுறாங்க. சைக்கோ வீட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். அதே பாலைவனத்துல தான் இவனும் கட்டில எல்லாம் போட்டு படுத்து தூங்கியிருப்பான். தூங்கி எந்திரிச்ச சைக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ள பிளடி சுப்பிரமணி எந்திரிச்சு வேகமா ஓட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனே இவனும் கன் எடுத்துட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடறான். 2 பேரும் ஓடியே மலை உச்சிக்கு போறாங்க. போய் பார்த்தா இந்த ஹீரோவோட பையன் கொடுத்திருப்பான்ல ஒரு பொம்மை, அந்த பொம்மையை அங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த பொம்மையில ஜிங்கிள் பெல்னு பாட்டு பாடிட்டு இருக்குது. இதை கேட்டு இரிட்டேட் ஆகுற சைக்கோ என்னையவே இழிச்சவன் ஆக்குறீங்களான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் இவனோட கார் கிட்ட வர்றாங்க. அட நாதாரிங்களா என்னையவே டைவர்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவன் கண்ணை வச்சு எய்ம் பண்றதுக்குள்ள அவன் காலில் அப்படியே பாம்பு ஏறிடும். அந்த பாம்பு கிட்ட கடி வாங்காம இருக்கிறதுக்காக அமைதியா நிக்கிறான். அதுக்குள்ள இவங்க கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா அந்த பிளடி நாய் சுப்பிரமணி இருக்கே அது விடாம இவங்களை விரட்டுன்னு வரட்டிட்டு இருக்கும். ஆனாலும் விடாத சைக்கோ பாம்பு காலை விட்டு இறங்கின அடுத்த நிமிஷம் ஷூட் பண்றான். ஹீரோயினோட கையிலே பட்டுறது. ஹீரோயின் வழியில அப்படியே துடிக்க ஆரம்பிக்க ஹீரோ அவளை பார்க்க கார் மட்டமல்லாக்க கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்கிற காருக்குள்ள இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வராங்க. அப்படியே அந்த கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஒன்று இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா விட்டே காலி பண்ணி ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை ஒரு கத்தாலை கடையில உட்கார வச்சுட்டு நீ இங்கே இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் சைக்கோவும் அவனோட நாய் சுப்பிரமணியும் அந்த ரத்தக்கரை அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவன் என்ன பண்றான், நம்ம சைக்கோ கார்ல இருந்து எடுத்த பிளார் கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்றான். மேல கொங்கின்னு சவுண்டோட போகுது. இதை பார்த்த சைக்கோவும் நாயும் என்ன பண்றாங்க, நேரா ஹீரோவை தேடி ஓடுறாங்க. நாய் வேகமா ஓடியாரத பார்த்த ஹீரோ இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கத்தால அப்படியே கூட்டம் ஓட்டமா இருக்க இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். நாயும் வெறித்தனமா அவனை பிடிச்சி அவனு சொல்லிட்டு ஓடியாரும் போது கத்தாலைகளை மாட்டிக்கிறது. இமிடியேட்டா அவன் கையில இருந்த பிளார் கன்னை வச்சு ஷூட் பண்றான். நாயோட வாயிலே புல்லட் சொரிக்கிறோம். நாய் வழியில பயங்கரமா துள்ளுன்னு துள்ளி கதறுன்னு கதறும். இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். நாய் கத்துற சவுண்டை கேட்டுட்டு சைக்கோ வேகமா ஓடியாந்து பாக்குறான். நாய் அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். ஐயோ சுப்பிரமணி உனக்காடா இந்த நிலைமை, உன்னைய கொலை பண்ண பயிலுக்கு நான் கண்டிப்பா உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி அந்த நாயோட தலையிலே ஒரு புல்லட் இறக்கிட்டு நேரா இவங்களை தேடி போறான். ஹீரோ அந்த பக்கமா தப்பிச்சு வர்றதை பார்த்த சைக்கோ ஏன் சுப்பிரமணியும் கொலை பண்ணிட்டு நீ உயிரோட ஓடுறியாடா, அவனை கொல்றான்னு சொல்லிட்டு ஷூட் பண்றான். பட் இந்த புல்லட்டுமே அவன்
அவன் மேல படாது. ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடறான். தப்பிச்ச உடனே ஹீரோ ஒரு மலையோட உச்சிக்கு போயிட்டு பாறைக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது சைக்கோ என்ன பண்றான், அந்த பாறைக்கு மேல நின்னுட்டு, டேய் தம்பே ஒழுங்கா வெளியில வந்துரு, நீங்க எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க, சொந்த நாட்டை விட்டுட்டு இங்க எதுக்கடா புடுங்க வரீங்கன்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். அப்ப நைஸா அவன் பின்னாடி போற ஹீரோ ஜான்சினா மாதிரி ஒரு ஸ்மாக் போட்ட உடனே ரெண்டு பேரும் கிருட்டுன்னு சுத்தி கீழே வந்து விழுந்துடுறாங்க. அதுல பாருங்க சைக்கோவோட கால் எலும்பு உடைஞ்சு தனியா வந்துடும். ஹீரோவுக்கு எந்த ஒரு எலும்பும் உடையாது, அவன் நல்லா தான் இருப்பான். ரெண்டு பேரும் கீழே விழுந்த மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறாங்க, கன் அங்க தனியா கிடக்குது. அதை பார்த்த ரெண்டு பேரும் கன்னு கிட்ட போறாங்க. ஒரு வழியா ஹீரோ அந்த கன் எடுத்துட்டு, நீ எல்லாம் மனசனாடா, பொழைக்கிறதுக்கு வழி தெரியாம தாண்டா நாங்களே நாட்டை விட்டு பிச்சைக்கார மாதிரி அடுத்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம், எங்களை இப்படி வேட்டையாடுறிய, உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, உன்னையெல்லாம் நான் கொல்றதுல என்ன தப்புன்னு கேட்கிறப்போ சைக்கோ, ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ குடிபோதையில இதெல்லாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கெஞ்சிரம். எங்களை எல்லாம் நாய சுடுற மாதிரி ஈஸியா சுடுத்தல்ட்ட கேட்கறது கூட நாதி கிடையாது. ஆனா உன்னைய சுட்டா கவர்மெண்ட் கண்டிப்பா கேட்கும், விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் என்னைய வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு எனக்கு தேவையில்லாது? எந்த பாலைவனத்துல வச்சு எங்க எல்லாத்தையும் கொலை பண்ணியோ அதே பாலைவனம் உன்னோட உயிரையும் எடுக்கும். இங்க இருந்து நீ தப்பிச்சு போகணும்னா சுத்தி 150 கிலோமீட்டருக்கு வெறும் பாலைவனம் மட்டும்தான். இந்த உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு இங்க இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, நீ இங்கே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை தெரிப்பாராம். ஹீரோயின் புல்லட்ல அடி வாங்கினதுனால கிட்டத்தட்ட மயங்கிருவா. அவகிட்ட, இங்க பாரு இன்னும் கொஞ்ச தூரம் தான் நம்ம நடந்து போனோம்னா கண்டிப்பா சிட்டிக்கு போயிடலாம், நீ உன் உயிரை மட்டும் விட்டுறாத, நான் எப்படியாவது உன்னை சிட்டிக்கு கூட்டு போயிடறேன்னு சொல்லி அவளை அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருப்பான். பகல் ஃபுல்லா அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு நடந்து போற ஹீரோ சாயங்காலம் ஆகும்போது தூரத்துல லைட் எரியறத பாக்குறான். அப்படியே ஹீரோயினை பார்த்து திரும்பி, நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டோம்னு சொல்றான். அப்படியே படமும் முடியுது. இந்த படத்தை பார்த்த முக்காவாசி அமெரிக்கன்ஸ் ஐயோ பாவமேன்னு சொல்லிட்டு மெக்சிகனுக்காக பாவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. சாம் மாதிரி எல்லா பார்டர்லயுமே எல்லச்சாமி நிறைய பேர் இருக்கணும்டா, அப்பதான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். மெக்சிகோன்னு மட்டும் இல்ல, உலக நாட்டுல இருந்து எவனுமே அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடாது, அமெரிக்கா எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல எங்கெல்லாம் கொந்தளிக்க முடியுமோ அங்கெல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சது. கடைசியா இந்த அமெரிக்கர்களோட ஒப்பீனியன் கரெக்டா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.